அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் இரவும் பகலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்க, நம்மை ஆண்டவர் வழி நடத்த, போஷிக்க ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். இந்த மாதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு, போஷிப்பதற்கு, பாதுகாக்கிறதற்கு அவர் நல்லவராகவே வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுவது நமக்கு நலமாக இருக்கும். நம்மை தேவன் ரட்சித்து காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் ரட்சித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்கிறதை புரிஞ்சு கொள்ளுகிறதற்கு நாம் மனமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக மாறிவிட்டோம். ஆமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசித்தோமானால், கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லலாமே. இஸ்ரவேல் ஜனமாகிய தம்முடைய ஜனத்தை ஆண்டவர், இந்த ஜனத்தை நான் நடத்தினது, இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதித்தது, இந்த ஜனத்தை நான் ரட்சித்தது, இந்த ஜனத்தை இந்த பூமியின் மேல் இப்படி நான் வாழ வைக்கிறேங்கிறது இந்த புறஜாதி ஜனங்கள் இவர்களை கண்டு தேவனை அறிந்து தேவனிடத்துல சேர்க்கப்படணுங்கிறதுக்காக ஒரு எதிர்பார்ப்போடு இந்த தீர்க்க தரிசன வசனமாக வாக்கு தத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தேவனுடைய ஜனம் ரட்சிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனத்தை ஆண்டவர் இந்த பூமியில வைக்கிற நோக்கம் என்னதுக்கு என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாதிகளுக்கு அவர்கள் ஒளியாக வீச வேண்டும். ஆமீன். வரமாட்டேங்குதா? அல்லேலூயா. ஜாதிகளுக்கு, எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சிக்கணும்னு விரும்புறாரு. எல்லா ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. எல்லா ஜனங்களும் தேவனை அறிகிற அறிவை அடையணும்னு தேவன் விரும்புறாரு. அதற்காக ஒரு குரூப், அதற்காக ஒரு கோத்திரம், அதற்காக ஒரு கூட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனத்தை ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அல்லேலூயா. உடன்படிக்கையாக உன்னோடு நான் செய்து நீ இந்த பூமியில வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும் என்று நான் வைக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா 49:6 கூட நான் வாசித்து பார்த்தோம்னா, பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நாம் படிக்கிறோம், நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது, ஒரு குடும்பத்தை ரட்சிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, ஒரு சபையை தேவன் உருவாக்குவது. அது நோக்கம் என்னன்னா, அந்த சபை மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும், தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதற்காக தான் தேவன் மனிதனை, குடும்பங்களை தேவன் ரட்சிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, ரட்சிக்கப்பட்ட சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவை வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை தேவன் உருவாக்குவாரானால், ரட்சிப்பாரானால், அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுப்பாரானால், அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடையணும்னு தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் கர்த்தருக்கு சாட்சிகளாக, ஒளி கொடுக்கிறவர்களாக, யாருக்கு? இருளில் உள்ளவர்களுக்கு, தேவனை அறியாத ஜாதிகளுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஜனத்தை நான் கைப்பிடிச்சு, இவர்களை அழைச்சி, இவர்களை தற்காத்து, இந்த என்னுடைய ரட்சிப்பை கொடுத்து இவர்களை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். சகல ஜாதிகளுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க படிக்கிறோம், எசேக்கியா 36வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நான் வாசித்தோமானால், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை புறஜாதியார் அறிந்து கொள்ளுவார்கள். ஒரு ஆமீன் சொல்ல எல்லாமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனம் ஆண்டவர் எதிர்பார்த்தபடி வாழ முடியாத, புறஜாதிகளுக்குள்ள தூஷிக்கப்படுற மாதிரி, புறஜாதிகளுக்குள்ள சாட்சி இல்லாத மாதிரி, புறஜாதிகளுக்குள்ள கர்த்தர் அவர்களை இந்த ஜனத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறத காண முடியாதபடி, பாவங்களை, இச்சைகள் மற்ற மனுஷர்களைப் போல வாழ்ந்து புறஜாதியார் நடுவில் தூஷிக்கப்படும்படியான ஒரு ஜீவித்துக்குள்ள கடந்து போனதை கர்த்தர் கண்டு வேதனை பற்றி ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உங்களை கூட்டி சேர்த்தி உங்க மேல என்னுடைய ரத்தத்தை தெளிப்பேன், நீங்கள் எல்லாம் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. சுத்த ஜலத்தை நான் தெளிப்பேன், நீங்கள்லாம் என்ன ஆவீங்க? சுத்தமாவீர்கள். அப்புறம் மறுபடியும் என்னுடைய புது உடன்படிக்கையை உங்கள் மேல் நான் வைப்பேன், உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை சுத்திகரித்த பின்பு உங்கள் மேல பஞ்சத்தை இல்லை, பட்டினியும் அல்ல, உங்களுக்கு கோதுமையை நான் வருஷிக்க பண்ணி ஆசீர்வதிப்பேன். அசுத்தத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் என்ன செய்வேங்கிறாரு? ரட்சித்து. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனிதரை, ஒரு சபையை ஆண்டவர் ரட்சித்து புறஜாதிகளுக்கு ஒளியா இருக்கணுங்கிறத தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. புறஜாதிகள் நடுவில் தேவனுடைய ஜனம் ஆசீர்வாதமா இருக்கவும், இந்த ஜனத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று அறிஞ்சு கொள்ளவும், அவர்கள் இந்த கர்த்தரிடத்துல ஓடி வரவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போன போது ஆண்டவர் மறுபடியும் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். என்ன சான்ஸ் கொடுக்கிறாரு? உங்களை நான் கூட்டி சேர்த்துவேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், உங்களை நான் மறுபடியும் ரட்சிப்பேன், உங்களை நான் போஷிப்பேன், நீங்க எனக்கு மறுபடியும் ஒளி வீசுறவங்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் தேவனை அறிகிற அறிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிறந்தது. அதுக்காக தான் ஊழியம் செஞ்சது, அதற்காக தான் இந்த உலகத்தில் மரித்தது, உயிர் தெழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சீசர்களை கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷத்துல 28வது அதிகாரத்துல 18, 19, 20வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கடைசியில் இருக்கிற 2 வரியை மட்டும் வாக்குத்தத்தமா எடுத்துக்கிறாங்க. நான் உன்னை விட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உங்களோட
கூட இருக்கிறேன், இதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது இல்ல வாக்குத்தத்தம், நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசம் பண்ணி என்னுடைய வேலை செய்ய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப நான் உன்னை விட்டு விலகாது இருப்பேன், எப்ப நான் உன்னோடு இருப்பேன், எப்பொழுது உன்னை நான் இந்த உலகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனுக்காக அவன் புறப்பட்டு போகும்போது, தேவனுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காமிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என் சுவிசேஷம் இந்த ஜாதிகளுக்கு போனா தான், என் சுவிசேஷம் ஜனங்களுக்கு போனா தான், சுவிசேஷம் மனுகுலத்துக்கு போனா தான், சுவிசேஷம் இயேசுவை குறித்ததான செய்தி ஜனங்களுக்குள்ள வெளிப்பட்டால்தான் அவர்கள் கர்த்தரிடத்தில் இருளிலிருந்து ஒளிக்கு வருவார்கள், அவர்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வருவார்கள், விழுந்து போன பிசாசானவனுடைய கையிலிருந்து மீட்கப்படுவார்கள். என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குதுன்னா, எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லிடலாம? எல்லா ஜனத்தையும் தேவன் ரட்சிக்கணும், எல்லா ஜனத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். இருளில் இருக்கிற ஜனங்க தேவனை அறிஞ்சிக்கணும், இருளில் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு இடத்துல வரணும், இருளில் இருக்கிற ஜனங்க அவங்க இந்த வெளிச்சத்தை காணணும். நான் ரட்சித்து கொடுத்த அந்த என்னுடைய ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சபை, கிறிஸ்தவம், இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைங்க, இவங்களுக்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பெந்தகோஸ்து அனுபவத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சிடுறோம். ஆமே. என்ன என்ன எண்ணங்கள்? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, என் மனைவி ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சு, என்னுடைய பையன் பிள்ளையும் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்க, பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு நாங்கள் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது அப்படி இல்லை. உன்னை ஒளியா வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை என்னுடைய ரட்சிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை சகல ஜாதிகளுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓ மூலம் திரளான ஜனங்கள் என் மந்த பெருகணும், ஜனங்க உன்னால ரட்சிப்பை அடையணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தோம்னா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதிச்சு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஒரு ஆமேன் சொல்லிடலாம? நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க? நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க? நோவா குடும்பத்துக்கு சொன்னது. உன்னை ரட்சித்த நோக்கமே, நோவா ஜலப்பிரவாதத்திலிருந்து உன்னை காப்பாத்தின நோக்கமே, அழிவிலிருந்து உன்னை தப்புவிச்ச நோக்கமே, உன்னை பூமியில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நீ ரட்சிப்பா இருக்கிற, எனக்கு நீ ஒளியா இருக்கிற, எனக்கு நீ சாட்சியா இருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குன்னா இந்த பூமியில நீ பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பு. உன் குடும்பத்தின் மூலம் இந்த பூமியில வர்ற சந்ததி எல்லாம் தேவன் யாருன்னு அறிஞ்சு கொள்ளட்டும். ஒரு ஆமேன் சொல்லலாம்? அல்லேலூயா. முதல் குடும்பம் நீயே. ஆதாமுக்கு பிற்பாடு முதல் குடும்பம் நீயே. நம்ம ஊர்ல நம்ம தான் முதல் குடும்பமா இருப்போம்.
நம்ம ஊர்ல நாம தான் ரட்சிக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. கையை பிடிச்சு தற்காத்து நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவர் வைத்து நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? எனக்காக இருளில் உள்ள ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு நீ ஒளியாயிரு. ஸ்தோத்திரா. உன்னை காண்கிறவன் என்னை காணற்றா, ஓ மூலம் என் நாமம் மகிமைப்படற்றா, ஓ மூலம் என் ரட்சிப்பு ஜனங்களுக்கு அது ரட்சிப்பாய் வாரட்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமே, இன்னொரு தடவை சொல்லலாமே. ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு பிற்பாடு இந்த நோவாவின் குடும்பத்தின் இடத்துல அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. உன்னை பாதுகாத்தது, உன்னை ரட்சித்தது, உன்னை அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தப்புவித்த நோக்கமே வெறும் ஆசீர்வாதத்தோடு நிறுத்தி கொள்ள விரும்பல, பழுகி பெருகும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமேன் சொல்லிடலாம. பழுகி பழுகி இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவமும் அதுவே தான். எரேமியா 23 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது வசனத்தில் நான் படிக்கும்போது, என் மந்தையில் நான் எல்லாரையும் கூட்டி சேர்த்துவேன், அவர்கள் மந்தை பழுகி பெருக்கும். ஒரு ஆமேன் சொல்லிடலாம. ஹல்லேலூயா. பழுகி பழுகி ஜாதிகளுக்கு நாம ஒளியா இருப்போமானால், ஜாதிகளுக்கு நாம ஒளியா இருப்போமானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக தடைகளை உடைத்து நாம் கர்த்தருக்கு இருப்போமானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவை இந்த ஜாதிகளுக்கு தேசத்துக்கு நம்ம வெளிப்படுத்த முடியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் நம் மூலம் நம்முடைய சபை மூலம் நிறைவேறக்கூடியதாக மாறும். ஆமே. பழுகி பெருகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி என்ன செய்ய? நிரப்பு. அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆடுகளை கூட்டி சேர்த்துவேன், என் மந்தை பழுகி பெருகும். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு, புற ஜாதிகளுக்கு, சகல ஜாதிகளுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு என் நாமத்துக்காக நீ ஒளியா இரு. ஸ்தோத்திரா. அதுக்காக தான் உன்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து உன்னை காப்பாத்தி உன்னை என் ரட்சிப்பா வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரா. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, ஜாதிகளுக்குள்ள இருந்து உன்னை கூட்டி சேர்த்தி என்னுடைய ரத்தத்தால உன்னை தெளிச்சு சுத்திகரிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை என் ஜாதிகள் ஜனத்துக்கு ஒளியா வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னை போஷிப்பேன், நீ பஞ்சத்தை காண மாட்ட. அல்லேலூயா. 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 ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம்? தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆராதனையில பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம்? ஆண்டவரே, என் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்க நீ தெரிந்து கொண்டீர. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை நான் அடைஞ்சு என் மூலம் அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ள வெளிப்படுத்தத்தக்கதாக என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரிடத்தில் கேட்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு ஆண்டவர் நம்மளை ஒளியா வைக்கும்படியாக, நம்முடைய குடும்பம் ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்க நடுவில் ஒளியா இருக்கும்படியாக, நம்முடைய சபை சுத்தி இருக்கிற பல ஜாதிகளுக்கு பல மனிதர்களுக்கு ஒளியா இருக்கும்படியாக. ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு இது, என்னுடைய ரட்சிப்பு, இந்த சபைக்கு என்னுடைய ரட்சிப்பு, இந்த ஆதாமுக்கு என்னுடைய ரட்சிப்பு, இந்த நோவாவுக்கு என்னுடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னுடைய ரட்சிப்பு. கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்களா இருக்கிற நாமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒளியாய் இருக்க விரும்புகிறார், ஒளியாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா.